فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا وَدُّوا لَوْ تَكْفُرُونَ كَمَا كَفَرُوا فَتَكُونُونَ سَوَاءً فَلَا تَتَّخِذُوا مِنْهُمْ أَوْلِيَاءَ حَتَّى يُهَاجِرُوا فِي سَبِيلِ السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த மாநாட்டிலே வளைகுடாவில் ஏகத்துவ எழுச்சி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்து மக்கள் ஏறத்தாழ 3 அல்லது 4 தலைமுறைகளாக வெளிநாடுகளுக்கு சென்று பிழைப்பதுதான் நம்முடைய குலத்தொழில் என்று சொல்லும் அளவிற்கு வெளிநாடுகளிலே சென்று பொருளீட்டி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். சில காலங்களுக்கு முன்னால் நம்முடைய சமுதாயத்து முன்னோர்கள் பர்மாவிற்கு பிழைக்க சென்றார்கள். அதற்கு அடுத்த காலத்திலே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு பிழைக்க சென்றார்கள். 70களுடைய இறுதியிலே 1980ஆம் ஆண்டுகளுடைய துவக்கத்திலே வளைகுடா நாடுகளிலே எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட போது நம்முடைய மக்கள் கட்டுமான பணிகளுக்காக இன்ன பிற வேலைகளுக்காக வளைகுடா நாடுகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். இதே காலகட்டத்தில் தான் தமிழகத்திலே கபறுகளை வணங்குவதையும் அவரவர்களுடைய ஊர் பழக்க வழக்கங்களையும் இஸ்லாம் என நினைத்து பின்பற்றி வந்த மக்கள் மத்தியிலே உண்மையான இஸ்லாம் என்பது நம்முடைய வளமையிலே உள்ள அது அல்ல, திருமறை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு காட்டித் தந்தார்களோ, எந்த வழியிலே நடந்து காட்டினார்களோ அந்த வழிமுறை மட்டும்தான் இஸ்லாம் என்ற ஏகத்துவ மறுபுரட்சி தமிழகத்திலே தலைப்பட்ட காலம். அந்த காலகட்டத்திலே இந்த தமிழகத்தினுடைய முஸ்லிம்கள் வாழும் ஊர்களிலெல்லாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் முன்வைக்கப்பட்ட போது யாரெல்லாம் இந்த பிரச்சாரம் செய்தவர்களை மிக கடுமையாக எதிர்த்தார்களோ, தாக்கினார்களோ, அடித்தார்களோ, ஏன் கொலை முயற்சி கூட மேற்கொண்டார்களோ அத்தகையவர்களெல்லாம் தங்களுடைய பிழைப்புக்காக அத்தகையவர்களில் பெரும்பாலோர் வளைகுடா நாடுகளிலே குடியேறி இருந்த காலம். வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையிலே அங்கே செல்லக்கூடிய மக்கள் இதற்கு முன்னால் வெளிநாடுகளிலே சென்று வேலை செய்த நம் சமுதாயத்து மக்களை விட ஒரே ஒரு அம்சத்தில் சற்று வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் வேலை நேரம். மற்ற பிற நாடுகளுக்கு வேலைகளுக்கு செல்லக்கூடிய நம்முடைய மக்கள் உணவகங்களிலே இன்ன பிற வேலைகளிலே பலசரக்கு கடைகளிலெல்லாம் வேலை செய்பவர்கள் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனா இரவு 10-11 மணிக்குத்தான் அவர்களுடைய வேலையே முடியும். ஆனால் வளைகுடா நாடுகளிலே பெரும்பாலும் 8 மணி நேர வேலை. அதற்கு மேலே விருப்பப்பட்டால் ஓவர் டைம் என்ற அதிகபட்ச வேலைகளை செய்து கொள்ளலாம். அங்கே சென்ற நம்முடைய சகோதரர்கள் பெரும்பாலோருக்கு குடும்பங்களை எல்லாம் தாயகத்திலே இங்கே விட்டுவிட்டு தான் அங்கே சென்றார்கள். 8 மணி நேர வேலை முடிந்த பிறகு அவர்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய இருந்தது. இந்த ஓய்வு நேரங்களிலே தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்து விட்டவர்களும் ஏராளமாக இருக்கிறாங்க.
குடும்பங்களை பிரிந்து, சொந்த பந்தங்களை பிரிந்து, அன்பு ஆதரவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள் வேறு ஒரு வகையான வழிவகைகளுக்கும் சென்று விட்டார்கள். பெரும்பாலும் நம்முடைய சமுதாய தாய்மார்கள் மத்தியிலே எண்ணம் என்ன என்று கேட்டால், வளைகுடா நாடுகளுக்கு செல்லுபவர்கள் அரபு நாட்டுக்கு செல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே போய் இஸ்லாத்தை மட்டும் கற்றுக்கொண்டு வேறு எந்த வழிவகைகளுக்கும் சென்று விடாமல் நல்ல சுத்தமாக வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அங்கே இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு சென்றால் எந்த அளவிற்கு கெட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதையும் தாண்டிய அதிகமான வாய்ப்புகள் வளைகுடாவிலே இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் பெரும்பாலான நாடுகளிலே நிலவி வருகிறது. அங்கே செல்லுபவர்களில் பெரும்பாலோர் இரவு விடுதிகளிலே தங்களுடைய உழைப்புகளையும் நேரங்களையும் ஆரோக்கியங்களையும் முழுமையாக தொலைத்துவிட்டு அலைகிறார்கள். இரண்டே இரண்டு வகைகள் தான் இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹுக்கு பயந்து இந்த கொள்கையை பின்பற்றி இந்த ஜமாத்துக்களோடு தொடர்பு வைத்து சரியான முஸ்லிமாக வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் பார்களிலே, இடவு விடுதிகளிலே தங்களுடைய ஆரோக்கியங்களையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் ஏன் தங்களுடைய வாழ்வையே கூட தொலைத்துவிட்டு வாழ வழி இல்லாமல் கடைசியிலே காலில் போட செருப்பு கூட இல்லாமல் தாயகத்துக்கு திரும்பக்கூடியவர்களைத்தான் இன்னொரு வகையினராக நம்மால் பார்க்க முடியும். அதனால் அங்க போற உங்க வீட்டு கணவன்மார்கள், பிள்ளைகள், உங்களுடைய அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் முழுவதுமாக ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு செல்கின்றார்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். கெட்டு போவதற்கான, அங்கே வழிதவறி போவதற்கான பெரும்பாலான வாய்ப்புகள் திறந்து கிடக்கிறது. அவைகளின்பால் அழைக்கவும் படுகின்றார்கள் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையில் சென்றவர்களுக்குத்தான் பலருக்கு அன்றைய ஊடகங்கள் மூலமாக, அன்றைக்கு 80களில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இருந்த ஊடகம் என்ன என்று கேட்பீர்கள் என்றால் கேசட், ஆடியோ கேசட். தமிழகத்திலே இருந்து பேசி பயான்கள் ஆடியோக்களாக ஆக்கப்பட்டு அங்கே கேசட்டுகளாக வந்து கிடைக்கும். இந்த கேசட்டுகளையும் கூட சில சகோதரர்கள் தங்களுடைய அழைப்பு பணியின் ஒரு அங்கமாக தமிழ் முஸ்லீம் சகோதரர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு அறையாக, ரூமாக, அங்கங்க வாழக்கூடிய இடங்களை எல்லாம் வீடுலாம் சொல்ல இயலாது, வீடு கிடையாது. ஒரு ரூம்ல 4 பேர், 5 பேர், 8 பேர் வரை தங்கி இருப்பார்கள். அந்த அறைகளிலே சென்று அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆடியோ கேசட்டை கொடுப்பாங்க. கொஞ்சம் கழிஞ்சு வீடியோ கேசட்டுகளை கொடுப்பார்கள். கொஞ்சம் கழிந்து அந்த நேரத்தில் இருந்த மார்க்க புத்தகங்களை கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் இருந்த மாத இதழ்களை, அல் ஜன்னத் என்ற மாத இதழ் அப்போது வெளியிடப்பட்ட அந்த மாத இதழை கொடுப்பார்கள். இவைகளை எல்லாம் படித்துக் கொண்ட சகோதரர்கள் நிறைய பேர் இங்கே தௌஹீத் பிரச்சாரத்தை, தௌஹீத் கொள்கையை என்னவென்று விளங்காமல், ஏதோ நம்முடைய ஊரிலே நாம பாரம்பரியமாக பின்பற்றி வரக்கூடிய இந்த வாழ்க்கை முறையிலிருந்து நம்மை மாற்றி விடுவதற்காக சதி நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இங்கே கண்மூடி எதிர்த்தவர்கள் எல்லாம் அங்கே கேட்க ஆரம்பித்தார்கள், படிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு உண்மைகள் புலப்பட்டது, சத்தியம் என்று விளங்கிக் கொண்டார்கள். விளங்கிக் கொண்ட காரணத்தினால் அங்கே ஏற்பட்ட எழுச்சி, அந்த நேரத்திலே வளைகுடா பகுதிகளிலே தொடங்கிய அந்த பேரார்வம் இன்றைக்கு தமிழகத்து வீதிகளிலே, தமிழகத்திலே இத்தகைய ஒரு மாநாட்டை கூட ஏற்பாடு செய்வதற்கு அங்கே தொடங்கிய அந்த எழுச்சிதான் காரணமாக இருந்தது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அங்கே 2 வகையான எழுச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால், அங்கே வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே, சகோதரர்கள் என்று சொல்வது முஸ்லீம்கள் மத்தியிலும் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் அல்லாத சமுதாயத்து மக்கள் மத்தியிலும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு பேரவா அங்கே வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே நிலவுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இத்தகைய நிகழ்வுகளினுடைய வெளிப்பாடாக எத்தகைய பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்து இளைஞர்கள் அங்கே வேலைக்கு செல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் அவர்கள் வேலை முடிந்த பிறகு
அவர்களுடைய கேம்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி சொல்லுவாங்க. அந்த கூடாரங்களிலே தங்கித்தான் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைகளை செலவு செய்கின்றார்கள். அங்கே தங்கிக் கொண்டுதான் இங்கே மாளிகைகளும் வீடும் கட்டுவதற்கு பணம் அனுப்புகின்றார்கள். அங்கே தங்களுடைய வாழ்க்கைகளை அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே கழித்துக் கொண்டுதான் இங்கே நீங்கள் சுகபோகமாக இருப்பதற்காக தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் நாம் இப்ப நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய அறைகளிலே அவர்கள் தங்கக்கூடிய இடங்களிலே சென்று நேரடியாக ஆட்களை சந்தித்து, இங்கே நாம் என்ன செய்வோம், ஊரை பொறுத்தவரையில இந்த மாதிரி கூட்டங்கள் மூலமாக பிரச்சாரங்கள் மூலமாக செய்திகளை சொல்லுகிறோம். தொலைக்காட்சி மூலமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் செய்தி கடுமையாக சென்றடைகிறது. இந்த பிரச்சாரத்தையும் கூட தனிநபர் சந்திப்பாக ஒரு அறையிலே சென்று மக்களை சந்திப்பதன் மூலம், இப்படி சந்திக்கிறதுல முஸ்லீம் இல்லாத ஆட்கள் பிரிச்சுலாம் இல்ல. சிலர் போவாங்க, போய் சில இயக்கங்கள் நடத்துறவங்க போவாங்க, வீட்டை தட்டுவாங்க, தட்டி கேட்பாங்க, இது முஸ்லீம் வீடா? அப்ப முஸ்லீம் வீடா தான் இஸ்லாத்தை சொல்லுவியா? இது முதல்ல முஸ்லீம் வீடான்னு கேட்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் கேட்பாங்க, தூடுக கூப்பிட போவாங்க, தூடுக அழைக்கிறதுக்கு. அப்ப கேட்பாங்க, இங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா ரூம்ல? முஸ்லீம்கள் இருந்தா தான் இஸ்லாத்தை சொல்லணுமா? நம்முடைய பிரச்சாரம் அப்படி இல்லை. யாரா இருந்தாலும் இஸ்லாத்தை சொல்றது, முஸ்லீமாக இருந்தாலும் இஸ்லாத்தை சொல்லுவது, முஸ்லீம் இல்லாதவராக இருந்தாலும் அவரிடத்தில் இஸ்லாத்தை சொல்லுவது என்ற அடிப்படையிலே நேரடி சந்திப்புகள் மூலம் நேரடியாக அவர்களிடம் பேசுவது, அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகங்கள், பேம்ப்லெட்டுகள், பிரசுரங்களை அவர்களுக்கு வழங்குவது போன்ற காரியங்களின் மூலமாக ஒரு வகையில பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதே போலவே இங்கே தாயகத்திலே நடைபெறுவது போல வளைகுடா பகுதிகளிலே இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி அங்கே நடத்தப்பட்டு முஸ்லீம் அல்லாத மக்கள் பெரும்பாலோர் தங்களுடைய ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் வண்ணமாக அங்கேயும் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போலவே கூடுதலாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முன்பாக அவர்களை எல்லாம் அங்கே அழைக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் அழைப்புதல் மட்டும் வழங்கினால் போதாது என்ற நோக்கத்திலே அவர்களுக்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் என் பார்வையில் என்ற தலைப்பிட்டு கட்டுரை போட்டிகளை நடத்துவது. கட்டுரை போட்டி எப்படி நடத்துறதுண்டா, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் என் பார்வையில், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பார்வையில் என்று தலைப்பிட்டு அந்த கட்டுரையை எழுதுவதற்கான தகுதிகள் என்னவென்று சொன்னால், முதல் தகுதி முஸ்லீம் அல்லாதவராக இருக்க வேண்டும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குர்ஆன் என் பார்வையில் என்று தலைப்பிட்டு கட்டுரை போட்டி அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பரிடம் சென்று நீங்க பரிசெல்லாம் இருக்க ஒரு கட்டுரை எழுதுங்களேன் என்று சொன்னால் அவர் முதல்ல கேட்பாரு, எனக்கு திருக்குர்ஆனை பத்தி என்னங்க தெரியும், நான் என்ன கட்டுரை எழுதுறதுன்னு கேட்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த படிச்சுக்கிட்டு எழுதுங்க என்று அவரிடம் ஒரு திருமறை குர்ஆனை கொடுத்தோம் என்று சொன்னால், இப்படி படித்து இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு இதை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் ஏராளம். இப்படி கட்டுரை போட்டிகள் நடத்தி இதற்கான பரிசளிப்பு விழா ஏற்பாடு செய்து இது போன்ற விழாக்களின் பின்னணியிலே அவர்களுக்கு கேள்வி கேட்டு அவர்களுக்கான ஐயங்களை தீர்ப்பது போன்ற முறையிலும் ஒரு பக்கத்திலே நடந்து வருகிறது. அதே போலவே நம்முடைய முஸ்லீம் மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே திருமறை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் மட்டும்தான் இஸ்லாம் என்ற செய்தியை எடுத்து கூறிவிட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லும் வண்ணம் பல வகையான நிகழ்வுகள் அங்கே ஏற்பாடு செய்யப்படும். எப்படி என்று சொன்னால், வாரம் ஒரு முறை என்ற கணக்குகளை எல்லாம் தாண்டி நம்முடைய மக்கள் தொழிலாளர்களாக தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளிலே சில இடங்களிலே வாரத்திற்கு 3 முறை, வாரத்துக்கு 2 முறைகள் எல்லாம் அவர்களை அழைத்து பயான்கள், இன்ன பிற நேரடியான விளக்க வகுப்புகள் எல்லாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போலவே இங்கே தாயகத்திலே நடைபெறுவது போலவும் இரத்த தான முகாம்கள் என்று சொன்னால், நம்ம ஜமாத்து மட்டும் நம்முடைய சகோதரர்களை அழைத்து சென்று கொடுக்கக்கூடிய அளவில் கூட அங்கே இருக்காது. எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்து விட்டோம் என்றால் மக்களை எல்லாம் பொதுவா அழைச்சு, முஸ்லீம் இல்லாதவர்கள், தமிழகத்திற்கு வெளியில் உள்ளவர்கள், இந்தியாவை சாராதவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுடைய பணிகளிலே நாங்களும் ஒத்துழைப்பு செய்கின்றோம் என்று செய்யக்கூடிய அளவிலே இரத்த தான முகாம்களும் அங்கே நடைபெற்று வருகிறது. அதே போலவே மருத்துவ உதவிகள், மருத்துவ செலவு என்பது
நம்ம ஊர்ல இருக்கிறத காட்டிலெல்லாம் பன்மடங்கு அதிகம் வளைகுடா நாடுகள்ல நிறைய பேருக்கு உடம்புக்கு சுகமில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு அவர்களுடைய நிறுவனம் அதற்கான பொருளாதாரத்தை வழங்கவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய பணங்கள் எல்லாம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்றா மருத்துவம் செய்யறதிலே செலவழிஞ்சு போகும். அந்த அளவிற்கு மக்களுக்கு மருத்துவம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் அங்கே இருக்கும்போது இலவச மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்து அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இங்கே போலவே அதன் மூலமாக மக்கள் பிரயோஜனம் அடைஞ்சு வர்றாங்க. அப்ப மார்க்கத்தை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லுவது, இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான வகையிலே முஸ்லீம்களுக்கு சொல்லுவது, இது சார்ந்த சமுதாய பணிகளையும் சேர்த்து செய்வது. அதே போலவே தமிழகத்திலே இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே நடைபெறக்கூடிய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு, தமிழகத்திலே நடைபெறக்கூடிய இந்த ஏகத்துவ எழுச்சிக்கு பொருளாதார அடிப்படையிலே உதவியாக இருப்பது. இது வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு என்று சொன்னால், இங்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப நிலைகளிலே எல்லாம் இந்த சகோதரர்கள் அவர்களுடைய ஊர்களிலே அங்க வருவாரு. அங்கதான் அவருக்கு தௌஹீது கொள்கை தெரியும். ஊருக்கு திரும்பி வருவாரு. ஊருக்கு திரும்பி வந்து அவங்க ஊரு மல்லாவோட உள்ள பள்ளிவாசல்ல போய் தொழ முயற்சி செய்வார். நபி வழியிலே தொழுவார் என்றால் அங்க தாக்குவாங்க. ஊரை விட்டுட்டு ஒதுக்கி வைப்போம் சொல்லுவாங்க. ஊர் நீக்கம் செய்வோம் என்று சொல்வார்கள். இத்தகைய சூழ்நிலை எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே என்ன மனதிலே பிறக்கும் என்று சொன்னால், நாம இவங்களுக்கும் தௌஹீத சொல்லணும், சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய காரியம் இந்த ஊரில் இலகுவாகிவிடும் என்றுதான் பெரும்பாலான சகோதரர்கள் நினைப்பார்களே ஒழிய, துரத்திட்டாங்க இவங்களை விட்டு நம்மளா போய் நம்ம இருந்துக்குருவோம் என்ற ஒரு முடிவுக்கு யாருமே வந்ததில்லை. இப்ப இவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்க? ஒரு மீட்டிங்காவது குறைஞ்சபட்சம் போடணும். அந்த மீட்டிங்கில் அந்த மாநாட்டையோ அல்லது சிறு அளவிலான கூட்டத்தையோ ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் அதற்கான பொருளாதாரம் தேவை. அங்க உள்ளூர்ல என்ன நிலை இருக்கு? இவர் ஒரு ஆளு தௌஹீதா இருப்பாரு, இல்ல அந்த ஊர்ல ஏற்கனவே ரொம்ப வறிய நிலையில உள்ள யாராவது 1-2 பேர் தௌஹீத் கொள்கையில் இருப்பாங்க. இவர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு பெரும் பொருள் செலவில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமான விஷயமா? இல்ல. இப்பதான் இந்த கொள்கை சகோதரர்களுக்கு மத்தியிலே அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன என்கிறது வெளிப்படையா தெரியும். அங்க என்ன செய்வாரு? ஊர் வரம்புகளை எல்லாம் தாண்டி மக்களிடம் முறையிடுவார். எங்க ஊர்ல இப்படி தௌஹீத் பிரச்சாரம் பண்ணலாம் இருக்கிறோம், ஒரு கூட்டம் போடலாம் இருக்கிறோம், இன்னென்ன இளைஞர்கள் எல்லாம் இருக்கு, இந்த கூட்டத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ஒருத்தர் இவர் சொல்றவர் இருப்பாரு, திருநெல்வேலி மாவட்டத்துக்காரரா, அவர் சென்னைக்காரரா இருப்பாரு. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு சுத்தமா தொடர்பே இல்ல. அந்த ஊர்ல வளர்ந்தா என்ன தொலைஞ்சா என்னன்னு நினைச்சாலும் நினைக்கலாம். ஆனால் அந்த சகோதரன் கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக 400 ரூபாய் சம்பளமா இருக்கு, 400 திரகம், 400 ரியாலு, 500 திரகம், 500 ரியாலு சம்பளமா இருக்கு, 50 ரியால கொடுப்பான். மனசால உண்மையிலே மனதிலிருந்து அல்லாஹ்விடம் கூலியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு 50 திரகத்தை எடுத்து கொடுப்பான். எத்தனை சதவீதமாச்சு அவன் கொடுக்கிறது? இது ஏதோ ஒரு தடவை நடந்து முடிகிற காரியம் இல்ல, தொடர்ச்சியா நடக்குது. மாச சம்பளம் வாங்குவதற்கு முன்னால் அவர்களிடம் குறைஞ்சபட்சம் 50 திரகத்திற்கான 50 ரியாலுக்கான நன்கொடைகளுக்கான வாக்குறுதி முன்னாலே பெறப்பட்டு விடும். எப்ப சம்பளம் 7ஆம் தேதி வரும், முந்தின மாசம் 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 1ஆம் தேதி எல்லாம் அங்க போடுற கூட்டத்துக்கு 5 திரகம், இங்க போடுற கூட்டத்துக்கு 5 திரகம், இன்ன பிற காரியங்களுக்கு 5 திரகம், ரத்த தானம் நடத்த போறோம் அதுக்கு 5 திரகம் என்று 50 திரகத்திற்கான வாக்குறுதியை நான் சம்பளம் வாங்கி தர்றேன் என்று கொடுத்து வைத்திருப்பார். அப்ப இத்தகைய கொடுக்கணும். இந்த கொள்கையை, இந்த சத்திய மார்க்கத்தை மற்ற மக்களிடமும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தை, அந்த அவாவை, அந்த ஆர்வத்தை அந்த மக்கள் மத்தியிலே நாம சுடர்விட்டு பிரகாசிப்பதை, எழுச்சி கண்கூடாக தெரிவதை நம்மால் வளைகுடா பகுதிகளிலே அங்கே நாம் பார்க்க முடியும். அதுபோலவே என்ன பெரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார பின்னணியிலே நடக்கக்கூடிய எத்தகைய பெரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த மாநாடு உட்பட எல்லா நிகழ்வுகளையும் கூட பொருளாதார தேவை என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால்
அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் இப்படி பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்துவதற்கும் கூட பெரும் பங்களிப்பை செய்ய இயலும் என்று சொன்னால் நீங்க நினைச்சிடக்கூடாது அங்க இதற்காக பொருளாதாரம் தரக்கூடிய நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரிக்கக்கூடிய யார் இருக்கிறா, யார் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் 300 திரகம் 400 திரகம் 500 திரகம் சம்பளம் பெறக்கூடிய அடிமட்ட பணிகளிலே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் தான் அவனுடைய உள்ளத்திலே ஏறி இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ எழுச்சி, உள்ளத்திலே நிலை பெற்றிருக்கக்கூடிய உறுதி பெற்றிருக்கக்கூடிய ஈமான் அவனை இத்தகைய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய இப்படி ஒரு மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறார்களாம். தலைமையில் இருந்து 1 கோடி ரூபாயை நெருக்கி செலவுகள் வருமா, செய்யலாமா என்ற ஆலோசனை கேட்கின்றார்கள் என்று சொன்னவுடன் நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்தா தாராளமா செய்து விடலாமே என்று அந்த நெஞ்சுறுதியையும் அந்த திடத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இங்கே நடக்கக்கூடிய எல்லா பணிகளிலும் அவங்களுடைய அந்த கொள்கை சகோதரர்களுடைய இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான தௌஹீது பிரச்சார கூட்டங்கள் பெரும் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் போது அவர்களுடைய உடல்கள் தான் அங்க இருக்கு. பொருளாதாரத்தை கொடுக்கறாங்க, கொடுத்தாலும் கூட அங்கே மிஞ்சி இருப்பது அவர்களுடைய உடல்கள் தான். நேற்று மாநாடு தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஒரு 100-150 பேராவது போன் பண்ணி மாநாடு எப்படி நடக்குது, மக்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கிறதா, மக்கள் வந்தார்களா, அது எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது என்று அவர்களால் அங்கே இருப்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லலாம். அந்த அவர்களுக்கு அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்ன, இதுல நம்முடைய பங்களிப்பு என்ன, எப்படி சிறப்பாக நடைபெறுகிறது, அல்லாஹ் இதை முழுமையாக வெற்றியடைய செய்துவிட வேண்டுமே என்ற எண்ணமும் ஆசையும் பதட்டமும் கொண்டவர்களாக காணப்படுவது அங்கே எழுந்திருக்கக்கூடிய அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ எழுச்சிக்கு, தௌஹீது எழுச்சிக்கு பெரும் சான்றாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இவ்வளவு சம்பவங்களும் இவ்வளவு எழுச்சியும் அங்கே நடைபெறக்கூடிய இவ்வளவு காரியங்களும் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அரபு நாடுகளில் போயிருக்கிறாங்க, அதனால அரசாங்கம் இவங்க எல்லாருடைய முழு ஒத்துழைப்பிலும் நடக்குதோ என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அங்கே இங்கே செய்வது போன்ற திறந்த பிரச்சாரமோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம ஒரு விழாவை ஏற்பாடு செய்து மேடை போட்டு நாம தாராளமாக யாரை பற்றியும் எதை பற்றியும் மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் சொன்ன அந்த முறையிலே சுதந்திரமாக பேசுவதற்கான எல்லா சுதந்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் தான் ஆளுகிறார்கள் என்பதால் சுதந்திரம் கூட இருக்கும் என்று எண்ணிவிடாதீர்கள். மார்க்கத்தை சொல்லுவதற்கு என்று எந்த சுதந்திரம் கிடையாது. ஏன் கிடையாது என்று சொன்னால் முஸ்லிம்கள் சரியான இஸ்லாத்தை தெரிந்துவிடக் கூடாது என்பதிலே ரொம்ப அக்கறையோடு இருக்கிறாங்க, மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் குறிப்பாக அவர்கள் நாட்டு மக்கள் அந்தந்த வளைகுடா நாடிலே வளைகுடா அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் சரியான இஸ்லாமிய எழுச்சியை பெற்று விடுவார்கள் என்று சொன்னால் ஏன் ஒரே ஒரு குடும்பத்தின் காலம் மட்டும் பாரம்பரியமா ஆள்றான், ஏன் நமக்கெல்லாம் ஒன்னும் பங்கு இல்லையா, வேற ஆள் ஏன் மாத்தி ஆளக்கூடாது என்ற கேள்விகள் எல்லாம் பிறந்து விட்டால் முடியாட்சிக்காரர்களுக்கு பிரச்சனையாக போய்விடும் என்ற காரணத்தினால் எந்த வகையிலேயும் இஸ்லாம் மற்றும் சரியான வழியிலே மக்களிடத்தில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக மக்களுடைய கவனங்களை திசை திருப்புவதற்காக வேறு வேறு காரியங்களை எல்லாம் ரொம்ப இலகுவாக ரொம்ப அழகான முறையிலே செய்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தான் கெட்டு போறதுக்கான பொழுதுபோக்குவதற்கான வழிவகைகள் எல்லாம் ரொம்ப திறந்து மிக இலகுவாக கிடைக்கும். இஸ்லாத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, தேடி போகணும், எங்காவது தேடி கண்டுபிடித்தால் தான் இயலும் என்ற விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ளணும். அப்படி அந்த நெருக்கத்திலும் திடீரென யாராவது நாங்க புலனாய்வு துறையிலிருந்து போன் பண்றோம், நீங்க என்ன செய்தி என்று சொல்லணும் என்று சொன்னா நம்ம நாடா, நம்ம நிரந்தரமா குடியிருக்கிற நாடா, அது பொழைக்க போன நாடு, அது 3 வருஷ கான்ட்ராக்ட் ரினிவல் பேசிஸ்ல வேலை செய்யறாங்க எல்லாரும். அந்த நாட்டில் இருந்து இப்படி புலனாய்வு துறையில உளவுத்துறையில இருந்து என்ன செய்ய அப்படின்னு வாங்கன்னு கூப்பிட்டாங்கடா. ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், என்ன தெரியும், இவங்க அரசு விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்பது தெரியும், வேறு வகையான வன்முறைகள் மாதிரியான காரியங்களுக்கு செல்ல மாட்டார்கள் என்பதும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனாலும் கூட
இவர்கள் செய்கின்றார்கள வேலை, இந்த பிரச்சாரம் இவைகளெல்லாம் நம் நாட்டு நம் மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவர்கள் போல் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், இவர்கள் போல் எழுச்சியை பெற்றுவிட்டால் நம்முடைய இருக்கைகளுக்கு வேட்டு வைக்கப்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்தினால் அரசாங்கம் இவைகளை எதிர்ப்பதை, இந்த பிரச்சாரங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை தனி கொள்கையாகவே கொண்டிருக்கிறது. அதே போலவே இத்தகைய கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்று வருகிறது. ஆனாலும் கூட இந்த அரசு சார்ந்த ஆதரவுகள், அரசு சார்ந்த ஒத்துழைப்புகள் சில நாடுகளிலே மக்களுக்கு தௌஹீது ஜமாத்துகளுக்கும் கூட கிடைக்கிறது, பெற்று வருகிறார்கள். சவுதி அரேபியா போன்ற குறிப்பிட்ட நாடுகளிலே, கத்தர் போன்ற சில வளைகுடா நாடுகள், இப்படி விளர்வெட்டி எண்ணிரலாம். இந்த நாடுகளிலே எல்லாம் அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சாரங்களுக்கான உதவிகளை அரசுகளே முன்னின்று செய்கிறது. கத்தர்ல நம்முடைய ஜமாத்தை அரசு அங்கீகாரம் பெற்ற ஜமாத்தாகவே அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிறது. அதே போலவே சவுதி அரேபியா நாட்டில் அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னாலும் அங்கு இருக்கக்கூடிய ஜாலியாத்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாவா மையங்களுடைய ஆதரவுகளும், சில இடங்களில் எதிர்ப்புகளும், சில இடங்களில் எதிர்ப்புனா யார் எதிர்ப்பா என்று கேட்டார்கள் என்று சொன்னால், அங்க போய் நம்ம ஆளுக்க இருப்பாங்களே, இந்த தனிப்பட்ட முறையில் நம்ம இந்தியாவில் தௌஹீத் பிரச்சாரம் பண்ணக்கூடிய முன்னணி பிரச்சாரர்களை பிடிக்காத அவங்க அங்க இருக்கிறதுனால அந்த ஜாலியாத்தை ஒரு எதிர்க்கக்கூடிய மையமாக ஆக்கி வைத்திருக்கிறார்களே தவிர அந்த அரசாங்கத்திட்ட இவங்களை எதிர்க்கணுங்கிற கொள்கைலாம் இல்ல. இந்த எழுச்சியினுடைய இன்னொரு பகுதியாக, அது இந்த எழுச்சி எந்த அளவிற்கு என்று சொல்ல வேண்டும் என்றால், ஏகத்துவ பிரச்சாரம் தான் எங்களுடைய இயக்க வளர்ச்சிக்கு தடையாக, முட்டுக்கட்டையாக இருக்கின்றது என்று கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தவர்களும் கூட வளைகுடா நாடுகளிலே காலூன்ற வேண்டும் என்று சொன்னால், நாங்களும் தௌஹீத்வாதிகள் என தௌஹீத் வேஷம் போட்டால் தான் இயலும் என்ற நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை அங்கே மேலோங்க வைத்திருக்கிறான். தௌஹீத் எழுச்சியை அந்த மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே நிச்சயமாக எல்லா புகழும். இன்னும் அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் இந்த பிரச்சாரம் ஏதோ தமிழ் மொழியிலே நம்முடைய மக்கள் மத்தியில் மட்டும் இது போல நடந்து இது போல முடிவுற்று விடும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அங்கே இந்த பணிகளிலே களப்பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், பிரச்சாரர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், இதோட இப்படி தமிழ் பேசுற மக்கள் மத்தியிலே நாம ஏகத்துவத்தை சொல்லிவிட்டு இப்படி முடிந்து விடுவோம் என்றும் எண்ண வேண்டாம். ஏன் என்று சொன்னால், இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அரபி மொழியிலே அருளப்பட்டது. அந்த வார்த்தைகளை அரபி மொழியிலே இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு அப்ப யார் சொல்றது? ஒழுங்கான முறையில் யார் எடுத்து கூறுவது? அவங்க நாட்டுக்காரவர்களே அவர்களுக்கு எடுத்து கூற அஞ்சுவார்கள் என்று சொன்னால், மொழியை எல்லாம் தாண்டி அந்த மொழியையும் கூட நாம் கற்றுக்கொண்டு அவர்களுக்கும் கூட இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் உள்ளது போல எடுத்து சொல்வதற்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்வோம். அத்தகைய ஒரு காலத்தையும், அத்தகைய ஒரு உறுதியையும், அத்தகைய ஒரு வாய்ப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய இந்த ஜமாஅத்துக்கும் நிச்சயமாக ஏற்படுத்துவான். அந்த காரியத்தை செய்யக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் வழங்குவானாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்